இங்கே வரும். அது எப்படிலாம் ரெடியாக இருக்கும். அதுதான் சொல்கிறது. எப்படி மாற்றணும் சார், இந்த பக்கம் மாற்றினா ஓகேவா, அந்த பக்கம் மாற்றினா ஓகேவா, எவ்வளோ ஹைட்டில் மாற்றி கேட்டிங்கன்னா தான் அவன் சொல்லுவாங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? ஓப்பனாக சொல்ல போனால் ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் பாப்பா ஸ்ட்ரிக்டாக பிடிப்பான். அங்கே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஓடி ஆகுதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக என்னன்னு பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்க டார்கெட் வச்சுருப்பாங்க. இவ்வளோ பசங்கிறாங்களா, இத்தனை பேர் வச்சுக்கிறோமா, இத்தனை பேருக்கு இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணணுன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. மிஸ் ஆனால் கூட வீடியோ கட் பண்ணாத. ஓகே, கண்டினியூ ஓடட்டும். டார்கெட் 100 பேர்னா 100 பேரில் வந்து 20 பேர் பாஸ் பண்ணலாம், 20 பேர் அனுப்பிச்சிருப்பான். அந்த 80 பேரில் வரும்போது 20 பேர் 10 பேர் தான் பாஸ் பண்ணி ஹைலைட் ஆகலாம். அவ்வளோ என்ன பண்ணுவோம்னா வராத நாள் வரும்போது நம்மளா கொஞ்சம் இவராக பிடிச்சி கரெக்டாக பிடிக்க மாட்டாங்க. 30 பேர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், 20 பேர் 20 பேர் சொல்லும்போது வராத நாள் குக் பண்ணிடுவோம். அது நேரம் தான். என்னது நீங்கள் கிளாஸர் குடிச்சு இல்லை விட அடுத்தாலும் என்னத்தை பார்க்குறேன், கிளாஸை பார்க்கவே இல்லைங்க. சென்டருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுங்க? கத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன், கத்த வைக்கிறீங்க எல்லாம் தேவையில்லாத. கம்பத்துக்கிட்ட வந்து அவள் ஏறி பெட்ரூமே கட்டி முடிச்சிட்டான். சரியா? எங்கேயும் ட்ரெயினில் எங்கேயும் போன பழக்கம் இல்லையா? பஸ்ஸில் போகிற பழக்கம் இல்லையா? போகும்போது சரி இங்கேயும் மெட்ராஸ் போகிறேன், எப்படி சாப்பிடுவேன்? 6 மணிக்கு ஏறுறேன் மெட்ராஸ் போய் சேர்றதுக்கு மணி இருக்குது, சாயந்தரம் ஆயிருங்க. அது இல்லைம்மா, பவானி என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? மூக்கில் ஒழுகுதா? பாரு, நான் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க, நீ பிளாட் ஆயிரும், பரவாயில்லையா? கழுத்தில் ஒரு முடி வை. என்னதா என்கிட்ட காசு இல்லை, ஏன் மாநகரம் இருக்கும் அதுக்கு தாண்டா இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கும் போது எங்கேயும் போயிடுறாங்க அப்படிங்க அறுபட்ட நாய. இப்போ நான் என்ன இல்லாத கிளாஸ் எடுத்தேன், என்ன சொன்னேன் உங்ககிட்ட? என்ன சொல்லியிருந்தேம்மா? டேய் இப்போ நான் உங்ககிட்ட இப்போ என்ன கிளாஸ் என்னன்னு எடுத்திருந்தேன் ஏறு. அதுக்கு பின்னாடி நான் சொன்னேன், அதுக்கு அப்புறம் சொல்ல என்னென்ன சொன்ன சொல்ல அப்படி நீ சொல்ல. எந்த பக்கம் வைக்கணும், இந்த பக்கம் மாட்டணுமா அந்த பக்கம் மாட்டணுமா, எவ்வளோ கேட்க சொன்னாரு. என்ன கவனிச்சா கேட்டதுன்னா இப்போ திருப்பி வந்து எங்கிட்ட கேட்குறீங்க? டேய் நான் கேட்குற கேள்வி அந்த இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டேன். இப்போ வந்து திருப்பி எங்கிட்ட கேட்குறேன். சாப்பிட்டீங்களா? தட்டு எடுத்து போட்டு வந்துட்டேன் மாட்டுக்க. வாடா நெட்டிட்டு இருந்துடா வாடா. அதையும் தூக்கி தோல் மேலே வச்சுனே போய் பழகுமா. வலி விடு அது கிட்டி வச்சிடறா தூரா தூரம்